வணக்கம். இதான் ஃபோர்ட் கொச்சியில் போன சென்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச். இது 1524 இங்கே வாஸ்கோட காமாவை புதைச்சிருக்காங்க இங்கே. அதுக்கப்புறம் ஒரு 14 இயர்ஸ்க்கு அப்புறம் மூவ் பண்ணியிருக்காங்க அங்கேருந்து. வெளியிலேயே வாங்குறதுக்கு பேக்ஸு, மேக்னெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸு, ஃப்ரிட்ஜில் ஓட்டுறதுக்கு ஓல்டு காயின்ஸு எல்லாம் இருக்குது வாங்கிறதுக்கு. இது கொஞ்சம் டச் சிமெண்ட்ரி. செவன்டீன் 24 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 104 உடல்களை புதைச்சிருக்காங்க இங்கே. டச், பிரிட்டிஷ் நேஷனல் அங்கே யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்க உடல் அங்கே புதைச்சிருக்காங்க. உள்ள அலோடு இல்லை. ஒன் டைம் விசிட் எனிவே அங்கே போகிறதுனால ஒரு சின்ன ஏரியா, ஸோ அதனால் இதையும் விசிட் பண்ணலாம். இந்த ஐஆர்எஸ் பர்ஃப்யூம் ஃபேக்ட்ரி ஆட்டோக்கார் ஸ்டாப் பண்ணார். சரி, பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ புஷ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு தான் உள்ளே போனது. பார்க்கும்போது ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ஓகே, ஜஸ்ட் பிஸ்னஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லி தான் நானும் நடந்து போனேன். பட் அவங்களோட ப்ராடக்ட் வச்சுருந்த டிஸ்பிளேலாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு மேலே ரொம்ப நானும் யோசிக்கலை, அவ்வளோதான் இருக்கும்னு நினச்சேன். பட் செகண்ட் ரூம் ஒன்று இருந்தது. இதான் அது. அங்கே போனால் மேனுஃபேக்சரிங் எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே அந்த பர்ஃப்யூம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. பர்ஃப்யூம்னாலே ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. இவங்க ஆல்கஹால் யூஸ் பண்ணுறதே கிடையாது. சரி, அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஒரு ப்ராடக்டை செல் பண்ணுறதுக்கு இந்த லெவலில் பண்ணுறாங்க அவங்க. இது அகர்பத்தி பல கலரில் வச்சுருக்கிறதுக்கு எப்படி இன்க்ரீடியன்ட்ஸு அப்படிங்கிறதெல்லாம் அங்கே வச்சுருக்காங்க. அங்கே அப்புறம் ஃபைனல் அகர்பத்தி வர ஸ்டேஜஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க அங்கே. இது அவங்களுடைய சப் ஐட்டம்ஸ். என்ன தாது பொருட்கள் அது யூஸ் பண்ணுறாங்களோ அது ரிலேட்டட் எல்லாம் பேரோடு வச்சிடறாங்க அங்கே. இன்னும் ஹைடெல்லாம் பண்ணுறதில்ல, எல்லாம் ஓப்பனாக இருக்குது. பெஸ்ட்டு பார்ட் இதுதான். அது வேர்ல்டு பிக்கஸ்ட் நேச்சுரல் அகர்பத்தி, அதுவும் கையால் பண்ணது. 412 kg, அவ்வளோ பெருசு. அதுக்கு பின்னாடி இந்த சின்ன சின்ன அகர்பத்தி எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ எவ்வளோ லென்த்து போகுது பாருங்கள். அது பிரமிப்பாக இருக்குது நமக்கு நடந்து போகும்போது. அது கூட பட் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏதோ இடம் சுற்றி பார்க்குறதுக்கு இதை சுற்றி பார்க்குறது நல்லா இருந்தது. அப்புறம் பிக் சென்ட் பாட்டில், அதை சுற்றி அழகாக பூவெல்லாம் வச்சு நல்லா டெக்கரேஷனாக பண்ணியிருக்காங்க. 3600 லிட்டர்ஸு, 10 அடி. ஒர்த் டு விசிட் அப்படின்னு தான் நினச்சேன் நான். ஆனால் அந்த பர்ஃப்யூமோட வாசனையெல்லாம் பார்த்தோன்னே நானே வாங்கிட்டேன். நான் ஒரு ஜாஸ்மினும் ஒரு ரோஸ் வாங்கினாங்க. 35 ml 1000 rupees வாங்கினேன் நான். ரொம்ப அருமையாக இருந்தது. நான் யாருக்கா கிஃப்ட் பண்ணணும், ஐ திங்க் இட்ஸ் ஒர்த். வெரி நைஸ். இது சாண்டா குரூஸ் கத்தீட்ரல் பிஸ்லிகா அப்படின்னு ஒரு சர்ச்சு. 1505 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய டெமாலிஷன்ஸ் எல்லாம் ஆகி 1905 ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பசங்கள்லாம் அங்கேயே படிக்கிறாங்க. சைக்கிள்ஸ்லாம் கூட ப்ராப்பராக நீட்டாக வச்சுருந்தாங்க அங்கே. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நீட்டாக இருந்தது. இது ஒரு ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஸ்கூல் அங்கே. பட் இப்போ ஒன்றும் ஆக்டிவாக இருக்க மாதிரி தெரியல. ஃபார் நேம் ஆஃப் சைட் சீயிங் வச்சுருக்காங்க போல இருக்காது. அப்புறம் அங்கேருந்து ரிட்டர்ன் ஆயாச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய கப்பல்லாம் பார்த்தேன். போகும்போது கூட பார்க்கல. அது ஒரு ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் நான். இது ரிட்டர்ன். இது விதமான கப்பல்லாம் இருக்குது. இது வாட்டர் போட்டில் தான் ட்ராவல். அது
இந்த வாட்டர் ட்ராவல் எதிர்பார்க்காதது. அப்படியே நம்ம குட்டி ஃப்ளைட்டில் வந்து பெங்களூர் ரிட்டர்ன் ஏறியாச்சு. தேங்க்யூ.